இன்னைக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. தயவு செய்து அந்த ஃபர்ஸ்ட் போர்ஷனையாவது ஸ்கிப் பண்ணாத பார்த்துருங்க. ஏன் அப்படின்னா, நீங்க எல்லாமே கேள்விப்பட்டிருப்பீங்க, பார்த்துருப்பீங்க, டிவிலையும் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம ஃப்ரெண்ட் சர்க்கிள் மூலியமாவும் நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற நம்மளோட தெரிஞ்ச நம்ம க்ளோஸ் யூடியூபர்ஸ் அந்த இடத்துக்கு போய் விசாரிச்சு கிடைச்ச தகவல் இந்த கோயம்புத்தூர் பிரச்சனை தாங்க. ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக ரேப் செஞ்சாங்கல்ல, அந்த விஷயத்தை காவல்துறை துரிதமாய் எடுத்த நடவடிக்கையின் பேரில் அந்த 3 பேரையும் சுட்டு பிடித்தனர். முழங்காலிலும் காலில் சுட்டு அவங்க பிடிச்சிட்டாங்க. அதை பத்தி என்ன நடந்தது, அங்கு இரவில் யாரு வந்தாங்க, எதனால அது நடந்தது, அந்த பகுதியில எப்படிப்பட்ட பகுதி, இதை தாண்டி எந்த விஷயத்துக்காக இது நடத்தினாங்க, அந்த பெண்ணே வாக்குமூலம் கொடுத்ததா இல்ல அந்த பாதிக்கப்பட்ட அந்த ஆண் நண்பர் வாக்குமூலம் கொடுத்தாங்களா, அதை பத்தின தகவல்களை நாம எல்லாமே டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். சீமான் அவர்கள் ஒரு பெரிய விஷயத்தை இந்த சம்பவத்தை பத்தி சொல்லியிருக்காரு. இது அரசாங்கத்துக்கும் கோரிக்கை கொடுத்திருக்காரு, நம்ம மக்களுக்கும் சொல்லியிருக்காங்க. இதை தாண்டி அரசியல்ல நமது பாரதிய ஜனதாவோட முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களை ஒரு செய்தியாளர் மிரட்டும் தோணியில் பண்ணியிருக்காருன்னா பாத்தீங்களேன். என்னடா மிரட்டும் தோணியல்னா, அதுக்கு பயப்படுறவரா நம்ம அண்ணாமலை அவர்கள் அப்படின்னா கிடையவே கிடையாது. அதுக்கு பயப்படாம எதிர்த்து சில கேள்விகளை போட்டுவிட்டு கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அது என்னதுக்கு பண்ணாரு, அங்க என்ன நடந்துச்சு அந்த செய்தியாளர் சந்திப்பா அப்படிங்கிற விஷயத்தையும் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்ப்போம். இது கொஞ்சம் லென்த்தாவே இருக்கும்னு நான் நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட் பண்ண நான் பாக்குறேன். ஏன் அப்படின்னா, இந்த விஷயம் கோயம்புத்தூர் சம்பவம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இது எல்லாமே எல்லாரும் விழிப்புணர்வோடு இனிவரும் காலங்கள் நடக்கும். இனிவரும் காலங்களும் எங்கேங்க, கடந்த காலங்களும் அப்படிதான் ஒவ்வொரு சம்பவத்தையும் தாண்டி நம்ம சொல்லிக்கிட்டே வரோம். ஆனா அடுத்தடுத்த சம்பவம் நடைபெற்றுட்டு தான் இருக்குது. நாம கொஞ்சம் அவேர்னஸோட நம்மளோட பெண் பிள்ளைகளை இல்ல ஆண் பிள்ளைகளையோ இங்க இடத்துக்கு போகாத அப்படிங்கிற சொல்லி வளர்த்துக்கணும் ஒழிய வேற எது நம்ம சுய கட்டுப்பாட்டோட இருந்துக்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த வீடியோவோட நான் ரெக்வெஸ்ட் பண்றது. ஓகே, வீடியோக்குள்ள போலாம். நம்ம இந்த டீடைல்ஸ் ஃபுல்லாத்தையும் பாக்குறதுக்கு இந்த வீடியோஸ் ரொம்ப முக்கியமா இருக்குன்னு தான் நான் நம்புறேன். ஓகே, முறையா இந்த சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிருங்க. ஏன்னா நம்ம அரசியல் சார்ந்த நிகழ்வுகளையும் சமூகம் எங்கெங்க அவலங்கள் நடக்குதோ அதையெல்லாம் எடுத்து இம்மீடியட்டா நம்ம சேனல்ல போட்டுறோம். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிருங்க. வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு சென்றடையும் சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோயம்புத்தூர் விமான நிலையம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பின்பகுதியில பிருந்தாவனம் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது. அந்த இடம் பாத்தீங்கன்னா அமைப்பு பாத்தீங்கன்னா ரொம்ப இருட்டான நைட்ல இருட்டு ரொம்ப கும்மிருட்டா இருக்கிற மாதிரி அங்க ஒரு லைட் வசதியோ இல்ல வெளிச்சத்துக்கான இப்போ ஏதோ ஒரு இடத்துல வெளிச்சம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல பரவாயில்ல, அது மாதிரி கண்ணு கட்டின தூரம் எந்த ஒரு லைட் வசதியும் இல்லாத ஒரு இடம். அதாவது புதர் மண்டிய இடம்னு வச்சுங்களேன். புதர், அந்த இடத்த செடி கொடி, ஒருத்தர் போனா அந்த பக்கம் மறைஞ்சிக்கலாம், அங்க என்ன நடக்குதுன்னே தெரியாது. அப்படிப்பட்ட புதர் மண்டி. இது யாரெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வரைக்குமே அந்த பக்கம் காலையில எல்லா பசங்கெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அந்த இடத்துக்கு கிரிக்கெட் விளையாடுவாங்களாம். இதுதான் அந்த இடத்த இருக்கிற இடத்தோட அமைப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா, இரவு நேரங்கள்ல இந்த குடிகாரர்கள், அதாவது மது பிரியர்கள் சொல்லுவாங்கல்ல, அவங்க எல்லாம் அந்த இடத்த மறைவா இருக்கிறனால போலீஸ் வந்தாலோ யாரு வந்தாலும் அவங்க மறைவா குடிக்கிறதுக்கு ஒரு பகுதியா பயன்படுத்திட்டு இருந்தாங்க. சில நேரங்களில் சொல்லப்படுகிறது, இது மட்டும் சொல்லப்படுகிறது, சில நேரங்களில் அருகில் மேன்ஷன்ஸ் நிறைய இருக்கிறனால அங்க இருக்கிற நண்பர்கள் அவங்களோட காதலியுடன் அங்க அமர்ந்து பேசுவதாக சொல்லப்படுகிறது. இந்த விஷயங்களும் அங்க நடந்துகிட்டு தான் இருந்திருக்கு. இப்படி அது ஒரு விஷயத்த ரகசியமா செய்யறதுக்கு ஒரு இடமா அந்த இடம் இருந்துகிட்டு இருந்ததுதான் நமக்கு கிடைச்ச தகவல் சொல்லுது. அந்த இடம் எல்லாம் ஓகேங்களா. இப்படி இருக்கிற அந்த இடத்துல மதுரையை சேர்ந்த ஒரு பெண்ணும் அங்க ஆட்டோமொபைல் துறை அதுல வேலை செஞ்சுட்டு இருக்கிற ஒரு ஆண் நண்பரும், இவங்க 2 பேர்த்துக்குள்ள இன்ஸ்டாகிராம் அதாவது சோசியல் மீடியால பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவில் காதலோ இல்ல லவோ, அதாவது என்ன நடந்துச்சுன்னு தெரியல, மொத்தத்துல அவங்க ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா மாறி சந்திக்க ஆசைப்படுறாங்க. அதனால இந்த மதுரையிலிருந்து கோயம்புத்தூர் அங்க ஒரு கல்லூரியில், தனியார் கல்லூரியில் படிக்கும் அந்த பெண் இங்க வேலை செய்யற, அதாவது அதே பகுதியை சேர்ந்த அந்த ஆண் நண்பரும் இருவரும் சந்திக்க ஆசைப்படுறாங்க தனிமையில். இப்போ அந்த அவங்க தேர்ந்தெடுத்த இடம் தான் நான் சொன்ன அந்த அமைப்பு இருந்துச்சு பாத்தீங்களா, இரவில இருட்டும் வெளிச்சம் இல்லாத பகுதி, குடியாரர்கள் அந்த இடத்த இருக்கக்கூடிய பகுதி, அதாவது அந்த இடத்த அது மாதிரி இருக்கிற அந்த பகுதியை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல கார்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல இப்படி ஒரு அமைப்பு இருந்துகிட்டு இருக்கிற டைம்ல தான் அங்க போதை ஏற்றிய 3 ஆசாமிகள் சொல்றதை விட அவங்க ஒரு குடிகாரங்க, போதை தலைக்கேறிடுச்சு, அவங்க அப்படியே வராங்க. வந்ததுன்னு பார்த்தோன்னே அவங்களை தலைக்கேறதுலாம் அவன் தான் தெரியுமா, போதை தலைக்கேறிடுச்சுன்னா என்ன பண்றோம் ஏது பண்ணணும்னு தெரியாது. அது போதை மட்டுமா இல்ல வேற ஏதாவது இந்த கஞ்சா அவின் அது மாதிரி ஏதாச்சும் போட்டாங்களா அப்படிங்கிறது விசாரணையில தெரிய வரும். ஒருவேளை அது இருந்தா இன்னும்
நம்ம மனுஷனாவே இருக்க மாட்டோம். அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்த 3 பேரு இவங்க 2 பேரும் தனிமையில் இருந்ததை பார்த்து உடனடியா அந்த கதவுக்கு அந்த கண்ணாடியை வந்து தட்டி தட்டி கேட்டிருக்கிறாங்க. இவங்க வந்து திறக்க முடியல. உடனே வண்டி எடுக்க முற்படும் போது அவங்க வேகமா பக்கத்துல அவங்க வந்து எப்பவுமே வச்சிருந்த அப்படின்னு சொல்லப்படுகிறது அவங்க ஆயுதங்களை வச்சிருந்திருக்காங்களாம். அந்த ஆயுதத்தை எடுத்து ஓங்கி அடிச்சிருக்கிறாங்க. நீங்க பாத்தீங்கன்னா அந்த அப்போ புகைப்படங்கள்லாம் வெளியிருந்துச்சுல, அந்த வண்டியோட காரோட இது வந்து அப்படியே ஸ்கிராச் ஆகி அது உடஞ்சே இருக்கும். ஸோ இதையெல்லாம் இது பண்ணி அந்த ஆண் நண்பரை வந்து இழுத்து இருக்கிறாங்க. உடஞ்ச உடனே அந்த கண்ணாடி உடஞ்சி அவங்க கையூட்டி இழுக்கிற மாதிரி இழுத்து இருக்கிறாங்க. இழுத்து அந்த ஆண் நண்பர் வந்து அடி அடின்னு அடிச்சிருக்கிறாங்க. கொஞ்சம் நஞ்சு அடி இல்லை, அடிச்சு அதுக்கப்புறம் வந்து கூரான ஆயுதங்களால் பல இடங்களில் காயப்படுத்தியிருக்கிறாங்க. அந்த காயம் எல்லாமே பெருங்காயங்கள், ஸ்டிச் போடுற அளவுக்கு கிட்டத்தட்ட 26 ஸ்டிச் வந்து அடிச்சிருக்கிறாங்க அந்த பையனுக்கு. அது போக 7 பெருங்காயங்கள். இவ்வளவு ஒரு சூழ்நிலையில வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கிறாங்க. அது அப்படி அவ்வளவு காயத்தை ஏற்படுத்தி விட்டு அந்த பெண்ணை இழுத்து கொண்டு போய் என்னென்ன பண்ணுமோ அது எல்லா விஷயத்தையும் அங்க நடத்தி அரங்கேற்றி விட்டு தப்பி விட்டனர். இதுதான் அன்று இரவு, அதுவும் 11 மணி அளவில். எனக்கு கேள்வி என்னன்னா, 11 மணி அளவில் தனிமையில் சந்திக்க காரணம் என்ன? ஓகே, இந்த விஷயத்த நம்ம லாஸ்டா பேசுவோம். அவங்க வந்துட்டாங்க. வந்த உடனே இவ்வளவு ஒரு விஷயம் நடந்துருச்சு. நடந்த உடனேயுமே இம்மீடியட்டா 2 விதங்கள்ல இதை சொல்லிக்கிறாங்க. ஒண்ணு என்னன்னா, அந்த பெண்ணே ட்ரெஸ் எல்லாத்தையும் ஒரு அரை நிர்வாணம்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரியே ட்ரெஸ் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு முடியாம போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணதாக ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆண் நண்பர் வந்து இந்த காயங்களுடன் போயிட்டு இப்படி வந்து இங்க பாதிக்கப்பட்டிருக்கு, அந்த பொண்ணை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொன்னோடனே போலீஸ் வந்து தேடி இருக்காங்க. இப்படிலாம் நடந்திருக்கு. ஸோ இது 2 விதங்களில் வந்து அங்க போயிருக்கிற தகவல் வந்திருக்கு. இனி வரும் நாட்களில் உண்மையிலுமே அந்த தகவல் வந்து யாரு ஃபர்ஸ்ட் சொன்னாங்க, அது மொத்தத்துல என்ன நடந்துருச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷயம் வந்து காவல்துறைக்கு தெரிவிச்சிட்டாங்க. காவல்துறை வந்து ஸ்பாட்டுக்கு வந்திருக்காங்க. வந்து எல்லாமே நடந்துருச்சு. இப்போ வந்து இம்மீடியட்டா அவங்க காவல்துறை தரப்புல வந்து அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இது இன்னைக்கு இரவுக்குள் அத்தனை பேரையும் நம்ம பிடிக்கணும் அப்படிங்கறத அவங்களோட ஒரு பெரும் முயற்சி. அது வந்து தீர்மானமா எடுத்து 7 தனிப்படைகள் அங்க வந்து அமைச்சிருக்காங்க. அந்த 3 பேரை எங்கேயும் தப்பி ஓடக்கூடாது, உடனடியே பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு 7 தனிப்படை அமைச்சு தேடு இருக்காங்க. கிடைக்கல. எங்க போனாங்க ஏது அதுக்கு முக்கியமா அங்க சுத்தி இருக்கிற எந்த சிசிடிவியும் அருகில் இல்லை. அதனால அவங்க தேடிய ஒவ்வொரு இடத்துலயுமே தூரத்தில் இருக்கிற அந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்கிறது இது எல்லா இடத்தையுமே தேடும் போது ஒரு சிசிடிவில அவங்க வந்து அந்த யார் வந்தாங்க என்ன அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கலெக்ட் பண்றாங்க. இதை தாண்டி அந்த சம்பவம் நடந்த இடத்தில் கிடைத்த ஒரு மது பாட்டிலோட ஸ்டிக்கர் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்குதுன்னு நியூஸ் வருது. என்னன்னா, அந்த ஸ்டிக்கர் வந்து கண்டிப்பா வந்து நீங்க மதுபான கடையில வந்து போய் பாத்தீங்கன்னா அந்த பாட்டிலோட ஸ்டிக்கர் இருக்கும். அந்த ஸ்டிக்கர் வந்து எடுத்து பாத்தீங்கன்னா அந்த கடை அதுக்கான இன்ஃபர்மேஷன் எனக்கு அவ்வளவு டீட்டெயில் தெரியல. பட் அந்த ஸ்டிக்கருக்குள்ள இன்ஃபர்மேஷன் இருந்ததா சொல்லப்படுகிறது. அந்த இன்ஃபர்மேஷன் வச்சு அங்க எந்த மதுபான கடை அப்படிங்கிறது தெரிய வருது. அந்த மதுபான கடையில போனோம்னா ஆட்டோமேட்டிக்கா இப்ப சிசிடிவி எல்லாம் எல்லா இடத்துலயும் இருக்கு. ஏன்னா வந்து மதுபான கடையில பிரச்சனை வரும் அப்படிங்கிறத சிசிடிவி எல்லாமே மோஸ்டா வச்சிருக்காங்க. அந்த இடத்துல போய் பார்க்கும் போது அவங்க யாரு என்ன அடையாளம் கண்டு அவங்க யாருன்னு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு போச்சு. எங்க இருக்கிறாங்கன்னு தேட ஆரம்பிக்கும் போதுதான் இங்க வெள்ளைக்கிணறு பகுதியில், அங்க கோயம்புத்தூர்ல வெள்ளைக்கிணறு பகுதியில் பட்டத்தரிசி அம்மன் கோவில் அருகில் அவங்க இருப்பதா தகவல் தெரிந்து காவல்துறை இம்மீடியட்டா தற்காப்பு பாதுகாப்போட அவங்க அந்த இடத்துக்கு போயிருக்கிறாங்க. போயிருந்த பட்சத்துல அவங்க எல்லாருமே அந்த 3 பேருமே வந்து தெளிவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்க. கண்டிப்பா நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்காகவே என்னவோ தெரியல ஆயுத்தமா வச்சிருந்த அத்தனை ஆயுதங்களையும் ரெடியா வச்சிருக்கோம். வந்தா அடிச்சு தும்சம் பண்ணிடுவோம். அது யாரா இருந்துட்டு போலீஸா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அப்படின்னு அப்படியே எதிர்பார்த்து இருந்திருப்பாங்க போல. போலீஸ் வந்த உடனேயுமே அவங்க வந்து அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சாங்க. அதுல காவல்துறையினருக்கும் காயமும் வெட்டு காயமும் நிறைய பட்டிருக்கு. இதை தாண்டி அந்த 3 பேரையும் அத்தனை காயங்களையும் தாண்டி அவங்களை சுட்டு பிடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. சுட்டு பிடிச்சாங்கன்னா அவங்களை கொன்னு பிடிக்கல, முழங்கால சுட்டிருக்காங்க. பிடிச்சு அரெஸ்ட் பண்ணி போயிருக்காங்க. ஸோ இதுதான் அங்க நடந்த சம்பவம். இதுவரைக்கும் கிடைச்ச செய்திகள். இதை எல்லாத்தையுமே நாம வந்து ரொம்பவும் ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன் அப்படின்னா, அங்க பிடிச்சிட்டாங்க, அவங்களை கொண்டு போய் போட்டாங்க, ஜெயில வச்சிருப்பாங்க, அங்க வந்து விசாரிப்பாங்க, தண்டனை கொடுப்பாங்க. ரைட், இதுதான் நம்ம உச்சபட்சமா நம்ம வந்து தெரியும். அவங்க தூக்கு தண்டனையும் என்ன தண்டனை கொடுத்தாலும் அதுக்கு தகாது. அதான் உண்மை. ஏன் தகாது அப்படின்னு சொல்றேன்னா, பாதிக்கப்பட்ட பெண்ணோ பாதிக்கப்பட்ட ஆணோ இன்னமும் குணம் பெறவில்லை. ஆஸ்பத்திரியில இருக்கிறாங்க, மருத்துவமனையில இருக்கிறாங்க. அந்த மருத்துவமனையிலிருந்து குணம் பெற்று ஒரு மாதமோ இல்ல 15 நாளோ இல்ல அது வந்து மருத்துவரின் அறிவுறுத்தல்படியே அவங்க வந்து இருந்து ரெடியாகி வராங்கன்னே வச்சுக்குவோம். 1 மாசத்துலயோ 2 மாசத்துலயோ வராங்க. மனதில் பட்ட காயத்தை யாரு ஆத்துவா? முடியாது இல்லையா? பதில் இல்லையில. அது மாதிரி அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் இருந்து வீட்டுக்கு வராங்க.
வீட்டுக்கு வந்து அவங்க அங்க நடந்த நிகழ்வை அந்த பையனை விட அந்த பெண்ணுக்கு எவ்வளவு ஒரு கொடூரமா இருந்திருக்கும் அப்படிங்கிறது யோசிக்கணும். அதை தாண்டி அவரை சார்ந்த அந்த பெண்ணை சார்ந்த குடும்பத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளவு ஒரு மனக்காயங்கள் அவங்க குடும்பத்து இருக்கும். அவங்க வெளியே தலை காட்ட முடியுமா இப்படி ஒரு நியூஸ் தெரிஞ்ச உடனே? நான் அதனாலதான் இந்த பாதிக்கப்பட்ட நபரோட பேரும் தெரிஞ்சும் சொல்லல, அந்த பாதிக்க காரணமா இருந்த அத்தனை கைதர்களோட பேரும் சொல்ல. ஏன் அப்படின்னா, பாதிக்கப்பட்ட பெண்ணோட பேரை சொல்லோ இல்ல பையனோட பேரை சொல்லும் போது அங்க நீங்க அது பார்த்துட்டு இருக்க அந்த பேரை சேர்ந்தவங்களா இருக்கலாம். அப்போ அது உங்களுக்கு ஒரு ஷேமா இருக்கும். அதே மாதிரி அந்த செஞ்சாங்க பாத்தீங்களா அந்த 3 பேரும், அந்த 3 பேரோட பேரும் உங்களுதுல யாரோ ஒருத்தர் இருந்தா, என்னடா பேரு, நம்ம பேரை வச்சுக்கிட்டு ஒருத்தர் இவ்வளவு கொடூரமான வேலை செஞ்சுட்டான் அப்படின்ட்டு, அதனாலதான் நான் பேரை சொல்லல. சோ இவ்வளவு விஷயத்தையும் நடந்து அந்த பெண் வந்து அங்கிருந்து வீட்டுக்கு போறாங்க குணமாயி, அந்த ஆணும் குணமாயி போறாங்க. உடம்பு வலி எத்தனையோ இருக்கு, அதை தாண்டி இந்த மனதில் பாதிப்பட்ட அந்த ரணம் ஆயுள் முழுதும் தண்டிச்சுக்கிட்டே இருக்கும். அதை தாண்டி அவர்களை சார்ந்த அந்த குடும்பங்கள் அதிலிருந்து மீண்டு வருவது மிக மிக கடினம். இதனாலேயே ஒரு பிரச்சனை வரும். ஓகே, இதை எல்லாத்தையும் தாண்டி நாம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத விட சீமான் அண்ணன் சொன்னதை பத்தி யோசிப்போம். சீமான் அண்ணன் வந்து இதுக்கு வந்து இன்னைக்கு செய்தியாளர் சந்திப்புல சந்திக்கும் போது பேசுறாங்க, இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. என்னங்க சம்பவம்? ஏங்க நாங்க காலம் போறோம் கத்திக்கிட்டே தாங்க இருக்கிறோம், ஒரு பாதுகாப்பு வேணும், பெண்கள் பாதுகாப்பு இல்ல. அண்ணா யூனிவர்சிட்டியில இதே மாதிரிதான் வந்து கேம்பஸ்குள்ளேயே இது நடந்துச்சு, பொள்ளாச்சி பாலியல் இது மாதிரி எத்தனை நடந்துகிட்டு இருக்கு தமிழகத்துல. நாங்க இதுக்கான குரல் கொடுத்துட்டு இருக்கோம், இதுக்கு பாதுகாப்பு அதிகப்படுத்துங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி அவர் திருப்பி அதே தான் சொல்லிட்டு இருக்காரு, பாதுகாப்பு அதிகப்படுத்துங்க. இதை தாண்டி இவ்வளவு விஷயங்களே வரும்போது இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கும் போது அவர் சொல்றது வந்து சின்னதோ பெருசோ தண்டனை வந்து மிக கடுமையா இருக்கணும். அதாவது வெளிநாட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு தண்டனை செஞ்சா அவங்க பொதுமக்கள் வெளியில வச்சு அடிச்சு கொள்ளுவாங்க, இல்லைன்னா வந்து தூக்கு தண்டனை நிறைவேற்றுவாங்க அப்படிங்கிறது. சோ இது மாதிரி விஷயங்களை நீங்க வந்து கண்கொத்தி பாம்பா பாத்துக்கிட்டு இருக்குன்னா மட்டும்தான் அண்ணன் சீமான் சொல்றதையும் சரி, அதாவது கவர்மெண்ட், இந்த கவர்மெண்ட்டோ அந்த கவர்மெண்ட்டோ எந்த கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனாலுமே இது கடுமையாக்கப்பட வேண்டும். இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் வந்து கடுமையாக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதா ஒண்ணு. ஆணும் பெண்ணும் சேர்ந்து அவங்க வந்தது அது எந்த விதத்துல தெரியல, அவங்களோட மனசுக்கு உட்பட்டு அது நடந்துகிட்டு அதை விட்டுருங்க. ஆனா அவங்களோட விருப்பம் இல்லாம இங்க நடந்துச்சு பாத்தீங்களா, அதுவும் எவ்வளவு ஒரு ரணகலமா நடந்த இந்த விஷயத்த எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாலும் தகாது. இருந்தாலும் அடுத்தவர்கள் இது மாதிரி தவறை செய்யக்கூடாது என்பதற்காக அவர் சொன்ன வார்த்தை மிக 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 கடுமை. கனவிலும் சிந்திக்க முடியாத அவ்வளவு பெரிய கொடுமையான தண்டனை கொடுத்தா மட்டும்தான் இதுல இருந்து வர முடியும் அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்லிட்டு அவர் கிராஸ் பண்ணி போயிட்டாரு. ஆனா நான் கேட்கறது என்னன்னா, இனிமே நம்ம பெண் பிள்ளைகளை வந்து வெளி மாநிலத்திற்கோ இல்ல வெளி மாவட்டத்திற்கோ நம்மளுடைய அரவணைப்பை தாண்டி வெளியே அனுப்புவதற்கு ஒரு பயமா இருக்குது. ஏன் அப்படின்னா அனுப்புறது பயமா இருந்தாலுமே நம்பிக்கை இல்லாத ஒரு இது வருது நம்ம சொசைட்டில. நமக்கு இருக்கிற ஒரு நம்பிக்கை குறைஞ்சிக்கிட்டே வருது. இதை எப்படியாங்க இது நம்ம சொல்றது வந்து உங்களோட பார்வைக்கே விட்டுருவோம். இதையெல்லாம் தாண்டி நீங்க என்ன யோசிக்கிறீங்க, இல்ல இதை பத்தி உங்களோட கருத்து என்னங்கிறது கமெண்ட்ஸ்ல கொடுத்தீங்கன்னா மற்றவர்கள் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க, நாங்களும் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஓகே, அடுத்து வந்து அண்ணாமலை கட்சியை சார்ந்த கூட்டத்திற்கு அங்க செல்கிறார். அங்க செல்லும் போது செய்தியாளர்கள்லாம் வந்து சொல்லுவாங்கல்ல, செய்தியாளர்கள்லாம் வந்து உடனடியாக நின்றுகிட்டு கேள்வி கேட்கறதுக்கு இருப்பாங்க. அப்படி ஒரு தனியார் தொலைக்காட்சி ANI அப்படிங்கிற ஒரு தனியார் தொலைக்காட்சி நிருபர் வந்து மைக்கு நீட்டு வரும்போது, என்னங்க நீங்க மைக்கு நீட்டு வரீங்க, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் வந்து எங்கிட்ட வந்து மைக்கு நீட்டுறீங்க? நான் ஒரு விஷயமா போயிட்டு இருக்கேன், எங்க கட்சி குழு கூட்டம் நடக்க போகுது, அதுக்கு நான் போயிட்டு இருக்கணும், நீங்க உடனே வந்து மைக்கு நீட்டுறீங்கன்னா நான் என்ன உங்களுக்கு வர சொன்னா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குங்க. இல்லைங்க அதெல்லாம் இல்லைங்க அப்படின்னு. இல்ல உங்களை நான் வர சொன்னா இல்ல வந்து நான் வந்து பேட்டி கொடுக்குறேன்னு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து ரைட்ஸ் ஒரு செய்தியை வந்து உங்களை சொல்லி உங்களை வரவழைச்சுன்னா இது நீங்களா வந்து மைக்க நீட்டுறீங்க, இது எப்படி தனி உரிமை, ஒரு தனிநபரோட சுதந்திரத்தை வந்து நீங்க எப்படி நீட்டி கேட்டுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. மறுபடியும் வந்து நீட்டிக்கிட்டே இருக்காரு. சரி ரைட்டுங்க, நீங்க வந்து ஃப்ரீயா இது சொல்றீங்களா, ஃப்ரீயா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல ஃப்ரீயா எப்படி ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு அந்த அளவுக்கு. அப்ப ஃப்ரீயா ஒர்க் பண்ணல, அப்ப கெட் அவுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போறாருங்க. இதுதான் உண்மை. ஒரு மனுஷன் வந்து இன்டர்வியூ கொடுக்க வரும்போது அவளுக்கு மிரட்டுற தோணியில இருங்க இது கொடுத்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைக்கு நீட்டும் போது எந்த மனுஷனா இருந்தாலும் கோவப்படுவாங்களே இல்லையா? தான் ஒரு கவனத்துக்கு வந்து தன்னோட கட்சி குழு கூட்டம் நடக்குது, அந்த கட்சி குழு கூட்டத்துக்கு போயிட்டு தன்னோட கருத்துக்களை வந்து எடுத்து வைக்கணும், கட்சியோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, தன்னோட கருத்துக்களை வந்து மாநில தலைவர் நாகேந்திரன் நயனாருக்கு அவர்களுக்கு வந்து கருத்துக்களை எடுத்து சொல்லணும். இது மாதிரி விஷயங்களை சிந்திச்சுட்டு போயிட்டு இருக்கும் போது திடீர்னு வந்து மைக்கு நீட்டுனா இது என்ன? ஒரு ஒரு தனிநபரோட சுதந்திரம் பாதிக்குதா இல்லையா?
அதை தான் வந்து அவர் வந்து திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டே இருக்கிற. அவரும் இருந்துகிட்டு இல்ல இது வந்து நீங்க எதுவும் சொல்லுங்க, அதுக்கு என்ன இதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கடைசி வரைக்குமே செம ஆர்கியூமெண்ட்டுங்க. நான் உங்ககிட்ட சொன்னேன்னா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் வந்து இங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு செம ஆர்கியூமெண்ட் இந்த வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும். அது மாதிரி செம ஆர்கியூமெண்ட் நடந்து அது வாக்குல உள்ள அவர் வாக்குல போயிட்டு கெட் அவுட்னு ஒரே வார்த்தை சொல்லிட்டு போயிட்டாரு. நான் உனக்கு வந்து இன்டர்வியூ கொடுக்கவில்லை, நீ என்ன வந்து சும்மா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்க, உங்க சம்பளத்துக்குன்னு சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். இல்ல இது ரெஸ்பான்சிபிலிட்டி, யாரோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு கேட்கறாரு அண்ணாமலை. இல்ல இது வந்து என்னோடது, இட்ஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்றேன். இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது, இது உங்களோட ஜாப். நீங்க சம்பளத்துக்காக வேலை செய்ய வந்துட்டு இருக்கீங்க. நான் வந்து உங்களுக்கு இன்டர்வியூ கொடுக்கணும் ஏதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்டோன்னே பதில் இல்லை. அது மாதிரி அதை பல்ல கெஞ்சிக்கிட்டு அப்படியே பின்னாடியே வந்துகிட்டு இருக்கு அப்படியே அந்த ஆளு. ஸோ இதை எல்லாத்தையும் நம்ம ஒட்டுமொத்தமா பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு தனிநபர் சுதந்திரம் எப்படி பறிக்கப்படுது அப்படிங்கும்போது எஸ் அப்கோர்ஸ் வந்து ஒரு பொலிட்டிஷியனா ஒரு சோசியல் சமூக சேவகரா வரும்போது இது மாதிரி இடர்பாடுகளும் இடையூறுகளும் வந்தாதான் செய்யும். ஆனா அதை தாண்டி இவங்க வந்து மூக்க நுழைச்சி அது இது இன்னங்க அந்த வீடியோக்கு கீழே போய் கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா இதே நிருபர் முதல்வர் மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களையோ இல்ல மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ மைக் கொண்டு போய் நீட்டி கேள்வி கேட்டுறீங்களா, அது கிட்டவே நெருங்க முடியாது அப்படிங்கிற ஒரு கமெண்ட்ஸை வந்து பார்க்க முடியுது. இதெல்லாம் போய் அங்க கேள்வி கேளுங்க. நீங்க வந்து இது எதையோ ஒரு கேள்வி கேட்டுவிட்டு இடக்கு முடக்கான கேள்வி கேட்கறது, அவங்களை கோவப்படுத்துற மாதிரி கேள்வி கேட்கறது, இது மாதிரி கேள்விகள்லாம் வந்து அங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கீழே கொடுக்குற கமெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது உண்மையிலுமே இப்படி எல்லாம் இருக்குதா அப்படின்னு மக்கள் மனசுல தோணுதா இல்லையா? சோ இது மாதிரி விஷயங்கள்லாம் நான் மனசுல சிந்திக்கணும். வரப்போற 2026 நம்ம இது மாதிரி சம்பவங்களையும் சம்பவம் வந்து நம்மளோட சொசைட்டி ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலும் இது தனிநபர் அதாவது தனி குடும்பத்திற்கு இது உண்மையிலுமே ஒரு பாடமாகத்தான் இருக்கும். அத்தனை பெண்களும் இங்கிருந்து வெளிநாட்டுக்கு வெளி மாநிலத்திற்கோ இல்ல வெளிநாடோ கூட எங்க வேணாலும் போனாலும் பாதுகாப்போடு இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட கருத்து. நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்த பாதுகாப்பு, நீங்க ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ பேசுவது தவறில்லை, ஒரு ஆணோ பெண்ணோ பேசுவது தவறில்லை, ஆணோ பெண்ணோ சந்திப்பது தவறில்லை, ஆணோ பெண்ணோ அவங்களுக்குள்ள இருக்கிற அந்நியோனத்தை வெளிப்படுத்துவது தவறில்லை. ஆனால் அவர்கள் இருக்கும் இடம் பாதுகாப்பானதா அப்படிங்கிறது உறுதிப்படுத்துங்கிறத என்னோட தனிப்பட்ட கருத்து. ஏன் அங்க வந்து 11 மணிக்கு தான் இரவு நேரத்துல தான் போகணும் அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருதா இல்லையா? இதுதான் என்னோட தனிப்பட்ட. ஏன் பகல்ல போய் சந்திக்கிறது, இல்ல ஒரு வெளிச்சமான ஒரு பகுதியில போய் சந்திக்கிறது, இல்ல இதையும் தாண்டி இல்ல தனிமை ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஒரு பாதுகாப்பான ஒரு வீடோ இல்ல ஏதாவது ஒரு ஹோட்டலோ அங்க புக் பண்ணி நீங்க கணவன் மனைவியா ஆக போறீங்க அப்படின்னா அப்படி ஒரு பாதுகாப்பான இப்படி பாதுகாப்பற்ற முறையில் இருக்கிற இந்த இடத்திற்கு செல்வதற்கு முக்கியமா நாம சிந்திக்கணும். ஃபர்ஸ்ட் போறதுக்கு முன்னாடி அங்கவே ஏற்கனவே நிறைய விஷயங்கள் நடக்குது, குடிகாரம் வரான் போறான் அப்படின்னு சொல்லிட்டு அது பாதுகாப்பற்ற இருக்கிற முறையில இருக்கிற இடத்த நீங்க ஏன் செலக்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிறது தான். சோ இந்த இன்சிடென்ட் வந்து ஒரு 2 குடும்பங்களை பாதித்தாலும் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் சொல்லி தர்றது என்னன்னா, ஏற்கனவே மகாத்மா காந்தி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு பெண் நைட்டு இரவு 12 மணிக்கு நகை அணிந்து கொண்டு சுதந்திரமாக செல்லும் காலம் வருதோ அப்பதான் உண்மையிலுமே இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்சது அப்படின்னு வந்து அப்பவே காந்தியடிகள் சொல்லியிருக்காரு. காந்தியடிகள் இருந்த காலத்திலேயே சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்பவே பெண்களுக்கு வந்து எவ்வளவு பாதுகாப்பு இருந்தது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பெண்களுக்கும் சரி நகை அவங்க அணியும் நகைகளுக்கும் சரி அவர் ஒட்டுமொத்தமா தான் சொல்லியிருக்காரு. சோ அப்படிப்பட்ட விஷயம் அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே அதே மாதிரி கருத்து நிலவிக்கிட்டு இருக்குது. நாமளும் காலகாலமா இந்த சம்பவங்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. ஆனா நம்மளுடைய பெண் பிள்ளைகளோ இல்ல இதை பார்த்து கொண்டிருக்கும் பெண்களோ கொஞ்சம் பாதுகாப்போடு இருங்க. உங்களுடைய அதாவது என்னன்னு சொல்றேன்னா உங்களோட உரிமை பறிக்கிறது கிடையாது, உங்களோட உரிமை இது சொன்னா வந்து உரிமை பறிக்கிறது அது மாதிரிலாம் இல்ல, பாதுகாப்போட இருங்க அப்படின்னு சொல்றதுதான் நம்மளோட கடமைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். மறக்காம இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க நம்புறேன். பார்த்துருந்தீங்கன்னா இந்த லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு இந்த வீடியோ சென்றடையும் சொல்லிட்டு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணினா வீடியோ அடிக்கடி வரும். இது உங்க மொபைலுக்கு வந்து ஒரு நோட்டிபிகேஷனா வந்து வீடியோ இமீடியட்டா பாக்குறதுக்கு ஒரு வழி ஏற்படும் சொல்லிட்டு நிறைவேறுகிறேன். நன்றி, வணக்கம்.